கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீத புஸ்தகத்தில் 103 சங்கீதம் 1-2 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் அன்புக்குரியவர்களே, இந்த 2 வசனமும் எல்லா ஜெபத்தோடு இணைந்திருக்கும். ஏனென்றால் இந்த வசனத்தை சொல்லும் பொழுதே முடிய போகிறது என்று அர்த்தம். அப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் இருந்து இதை எடுத்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்துமா கர்த்தரை துதிக்க வேண்டும், முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும். 3வது, அவர் செய்த சகல காரியங்களையும் மறக்கக்கூடாது. அதைத்தான் சங்கீதக்காரன் ஞாபகப்படுத்தி எழுதுகிறார். ஆத்துமாவே கர்த்தர் செய்ததை மறந்துடாத, ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் காப்பாற்றினார். அதே போல நம்மளையும் காப்பாற்றி இருக்கிறார். அதனால அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண மறந்துடக்கூடாது. எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். அவருடைய நாமம் பரிசுத்தம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய நாமம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் உள்ள நாமத்தை ஸ்தோத்தரிக்கணும். 3வது, அவர் செய்த எதையுமே மறந்து போகக்கூடாது. அவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர், இதெல்லாம் உங்களால் வந்தது, என்னுடைய திறமையினால் அல்ல என்று சொல்லி அவருக்கு எல்லாவற்றையும் செலுத்துவதுதான் இந்த ஜெபத்தினுடைய சாராம்சம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இதை கடமைக்காக நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இது உள்ளத்தை உணர்ந்து சொல்ல வேண்டும். ஆத்துமாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர். காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை எவ்வளவு இரவு முழுவதும் என்னை பாதுகாத்தீர். இரவு நேரத்தில் ஜெபித்தா, ஆண்டவரே இந்த பகல் முழுவதும் என்னை பாதுகாத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பழகணும். அதைத்தான் அந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு. இது முடிஞ்சு ஓடுகை போகிற வசனம் அல்ல. இது நின்று நிதானித்து நன்றி சொல்லக்கூடிய வசனம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தியானிப்போம். நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் உம்முடைய மனநிறைவும் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆத்துமா எப்பவும் கர்த்தரை துதிக்க நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.